ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம கிஷோர் செம காண்டில் இருந்துட்டுருக்காங்க. என்னம்மா இது, காதலுக்கு இந்த வீட்டில் எவ்வளோ எதிர்பார்க்குன்னு நினச்சாலே ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறதும் இங்கே பாருங்கப்பா, கோபப்படாதீங்கப்பா, எப்படியாச்சும் எனக்கு சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்புப்பா. ஆனால் ஒன்று, இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரும் சம்மதத்தோடு தான் எங்கள் கல்யாணம் நடக்கணும்ப்பா. அதுக்கு தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது கவலைப்படாதம்மா. நான் இந்த நாட்டை விட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு எந்த நிலமும் உனக்கு ஏற்படாது. கண்டிப்பாக உனக்கு சீனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம தானா கல்யாணத்துக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக நேராக ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம மாயா சீனு ரெண்டு பேருமே ரொமான்டிக்கா பேசி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை சாரு கவனிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுங்க ரெண்டு லவ் பண்ணுது. ஸோ அதனாலதான் இதை மாயா திடீர்னு அவங்க அப்பாவை அமெரிக்காலேருந்து வர வளைச்சிருக்கா. கூடிய சீக்கிரமே இதுங்க காதில் வீட்டில் உடைச்சி ஃபஸ்ட்டு அந்த ரகுராம் ஃபேமிலியை தலைக்குடிய வைக்கணும். முக்கியமாக இந்த மாயாவையும் அவங்க அப்பா கூட சேர்த்து விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி சாரு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனாவுக்கு நல்லபடியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி கார்த்திக்கிட்ட இங்கே பாரு, தனாவுக்கும் மேலே சந்தேகமே வரக்கூடாது, ஸோ கொஞ்சம் க்ளோஸாகவே இருந்துக்கோ அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கார்த்திக்கும் சரின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்தி நான் ட்ரெஸ் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பின்னாடி புவனேஸ்வரியும் வராங்க. இங்கே பாரு கார்த்தி, நீ அவளுக்கு நல்லபடியாக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க. ஸோ அவளும் உனக்கு நல்லா ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி தாரா. நீங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. உண்மையை சொல்லு, நீ தனாவை விரும்புறியா அப்படின்னு கேட்டுட்டும் கார்த்தி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்னா கவலைப்படாதீங்க அத்தை. நீங்கள் சொன்ன மாதிரி நாம போட்ட திட்டம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த தனாவனா மயக்கி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் இல்ல. ஸோ அதுக்கெல்லாம் இப்படி பண்ணணும். எல்லா ஹப்பிள்ஸும் இப்படித்தான் பண்ணுவாங்க. அப்போதான் தனாவுக்கு மேல நம்பிக்கை அதிகம் இருக்கும். அது ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் பிறகு நம்ம போட்ட திட்டம் வெளியில தெரிஞ்சிருவத. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா நான் தானே காதலிக்க மாட்டேன் அப்படின்னதும் நம்ம புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு புவனேஸ்வரி அங்கிருந்து போனதும் பார்த்து அங்கிருந்து மாயா வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசின எல்லாத்தையுமே மாயா கேட்டுடுறாங்க. என்னது, தானாவை காட்டி உண்மையா காதலிக்கலையா? அப்பனா இந்த புவனேஸ்வரி திருந்து இல்லையா? இப்பவும் அவங்க வஞ்சகத்தோட தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? கடவுளே, அப்போ இதனால பாதிக்கப்பட போறது தானா வாழ்க்கையாச்சு. இது எப்படி நாம் வீட்டுல சொல்லுவேங்கிற மாதிரி மாயா சம குழப்பத்துல இருந்துட்டு இருப்பாங்க.